வருஷத்துக்கு முன்னாடி கைலாசபுரம்னு ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அம்மாவும் மகளும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க மாம்பழம் விற்று தான் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாம்பழத்தினால ரொம்ப கடனாச்சு. அதனால் அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஊர்க்காரங்க நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னு நமக்கு இப்போ தெரியாது. இதுக்கப்புறம் வரப்போகிற கதைகளில் தான் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். நைட்டோட நைட்டு அம்மாவையும் பொண்ணையும் காணுங்கிறனால ஊருக்குள்ளெல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க. உண்மையில் அவங்க அந்த ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே நடந்ததோ வேறு. அப்படியே கொஞ்சம் காலம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ரவின்னு ஒரு படித்த பட்டதாரி வந்தான். அவன் தங்க வேறு எங்கேயும் இடம் இல்லாதனால அந்த குடிசையை தேர்ந்தெடுத்து அங்கேருந்தே அவனோட வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அந்த குடிசை அவனுக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இல்லை. இருந்தாலும் சரின்னு சொல்லி அதில் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் வாழ ஆரம்பித்தான். அங்கே நைட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஒருபடியான சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் அவன் கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அவனோட வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அவனோட கரியருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவன். என்ன சத்தம் எங்கே கேட்குது? நம்ம எவ்வளவோ கவனித்து பார்த்தோம், அந்த சத்தம் போக மாட்டுக்கு. அடுப்பங்கரையிலையும் சத்தம் இல்லையே, இங்கேயும் வந்து பார்த்துட்டோம். சரி வெளியே வந்து பார்ப்போம். ஆஹா, இங்கேயும் எந்த சத்தமும் கேட்கலையே. ஆனால் இது என்ன மாம்பழம் இவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க? எதுக்கு இப்படி வச்சுருக்காங்க? ஏதாவது வியாபாரிங்க வச்சுருப்பாங்களா இருக்கும். சரி நமக்கு என்ன, நம்ம போய் பார்ப்போம். யாரு யாரு நான் வியாபாரத்துக்கு போகணும். என் வீட்டில் யார் இருக்கா? என் வீட்டில் யார் இருக்கா? நீங்கள் யார் சொல்லுங்கள். உங்கள் நிழல் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. நான் இந்த வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு வாடகைக்கு இருக்கிறேன். என்னோடய வேலை முடிகிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் முதல்ல எனக்கு. நான் தான் இந்த வீட்டு சொந்தக்காரி. ஆனால் என் வீட்டில் நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஒழுங்காக சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில் விடியறக்குள்ளே என் வீட்டை விட்டு போயிரு. வேற எதுவும் என்னை கேட்காத. நான் சொன்னதை மட்டும் செய். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லுறேன். அதுக்கப்புறம் வீட்டு காலி பண்ணுங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வீட்டை காலி பண்ணுறதை பற்றி இந்த ஊர் மக்கள்கிட்ட பேசிக்கிறேன். இந்த ஊர் மக்கள் தான் என்னை இந்த வீட்டில் தங்க வச்சாங்க. நான் அவங்கக்கிட்ட காலையில் பேசிக்கிறேன். நீ இந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லு, நான் நைட்டு சரோஜாவை பார்த்தேன்னு. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களே உனக்கு உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. சரியா? இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு கெடு. இன்னைக்கு மட்டும் என் வீட்டில் தங்கிட்டு காலையில் போல. அப்புறம் நடக்கிறதே வேற. சரி சரோஜா, நீ சொன்ன மாதிரியே நான் காலையில் ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்கவா போவான்னு முடிவு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நீ போ, நான் போய் தூங்க போகிறேன். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வருமானு தெரில. இருந்தாலும் நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு அந்த நிழல்கிட்ட ரொம்ப தைரியமாக பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தூங்காமல் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக முழிச்சே இருந்தான் ரவி. அதுக்கப்புறம் விடியட்டுன்னு காத்தும் இருந்தான். அதே மாதிரி பாட்டிம்மா, நைட்டு நான் அந்த வீட்டில் சரோஜான்னு ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த வீட்டில் தங்கணும். நாளைக்கு காலையில் விடியும் போது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எது, சரோஜாவை பார்த்தியா? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? சரோஜா செத்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு. ஆனால் நீ சரோஜாவை என்னது, சரோஜா செத்துட்டாங்களா? ஆனால் அவங்க நேற்று நைட்டு என்கிட்ட பேசினாங்களே, என்னோட வீட்டை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொன்னாங்களே. அதுக்கு பயந்து தான் நான் இன்றைக்கி ஊர் மக்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆமாப்பா, அந்த வீட்டில் சரோஜாவும் அவங்க பொண்ணும் இருந்தாங்க. மாம்பழம் விற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் கடன் தொல்லை தாங்க முடியாமல் அவங்க 2 பேரும் அதே வீட்டில் இறந்து போயிட்டாங்க. பாட்டி, இப்படிப்பட்ட வீட்டிலையே என்ன தங்க வச்சுருந்தீங்க? ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. இப்போதான் அதோட முழு ரகசியமும் எனக்கு தெரியுது. ஆனால் இது வரைக்கும் சரோஜா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அவள் வீட்டில் நீ இருக்கிறனால தான் அவளுக்கு பிடிக்கலைவோ என்னவோ. நீ வேணா வேற வீடு பார்த்து இருந்துக்கிறியா ரவி? வேண்டாம் பாட்டி, வேண்டாம். நீங்கள் சொன்ன கதையே போதும். நான் மீதி வேலையை வேற ஊரில் போய் பார்த்துக்கிறேன். அப்போவே ரவி முடிவு பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு போகணும்னு. நம்ம துணிமணி எடுக்குமோ இல்லையோ, அதனால் சீக்கிரமாக அந்த ஊரை விட்டு போகணுன்னு வேகமாக அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டான் ரவி. அதுக்கப்புறம் அந்த வீடு அது பாட்டுக்கு தனியாக இருந்துச்சு. யாரும் போல. இப்போ விடுகதைக்கான நேரம். ஊசி நுழைய முடியாத கிணற்றுக்குள் ஒருபடி தண்ணி. ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்கள் பெஸ்ட் ஸ்டோரி டைம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.